நம்ம எழுதணும். அந்த இருதயத்தில் உள்ள வசனம் நம்மோடு கூட பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம நாளைக்கு பேசுவோம், இரவுல பேசுவோம், பல விதங்கள்ல பேசுவோம். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். எல்லாம் ஒரு ஆவிக்குரிய மாத்திரை மாதிரி இல்லை, மாத்திரை தான், ஆவிக்குரிய மாத்திரை தான் இதெல்லாம். எதெல்லாம் ஆவிக்குரிய மாத்திரை சொல்லுங்க எல்லாரும். ஆவிக்குரிய மாத்திரை என்னதெல்லாம்? ஆமென், அது ஒரு ஆவிக்குரிய மாத்திரை. அல்லேலூயா, அது ஒரு ஆவிக்குரிய மாத்திரை. ஸ்தோத்திரம், அது ஒரு ஆவிக்குரிய மாத்திரை. இது எத்தனை தடவைனாலும் சொல்லலாம். சொல்ல சொல்ல ஆண்டவர் நம்முடைய பின் நாட்களை நல்லா ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, என் முன் நாட்களை காட்டிலும் என்னுடைய பின்னால உள்ள நாட்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் கை தட்டுறதை விட ஒரு ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? ஒரு கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களோட முன் நாட்களை காட்டிலும் எங்க பின்னால உள்ள நாட்கள் நல்லா இருக்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதமா இருக்கட்டும். யோபுவோட முன் நாட்களை காட்டிலும் பின்னால உள்ள நாட்களை நல்லா நடத்தின ஆண்டவர், எங்களோட பின்னால உள்ள நாட்கள் நல்லா இருக்கட்டும். ஆண்டவரே, நல்லா இன்னும் கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் சவுண்டா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களோட முன்னால உள்ள நாட்களை காட்டிலும், நாங்க முன்னால செஞ்ச ஊழியத்தை காட்டிலும், முன்னால செஞ்ச பிசினஸை காட்டிலும் எங்க பின்னால உள்ள நாட்கள் ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே, அது ஒரு அற்புதமா இருக்கட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. பின்னால உள்ள நாட்கள் எப்படி இருக்கும்னு இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். விசுவாச வார்த்தையா வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 64ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. அவைகளை ஆண்டவர் நம்ம பின்னாட்களை எப்படி நடத்துவார்னா, யாருக்குமே செய்யாத அற்புதத்தை நமக்கு செய்வாராம். கொஞ்சம் பேர் தான் ஆமேன்னு சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம எவ்வளவு நாளா பொறுத்து பார்த்துட்டேன், நடக்கல, ஒண்ணுமே நடக்கல நினைச்சிடாதீங்க. எல்லாத்தையும் சேர்த்து லேட்டஸ்டா நடத்துவாரு. ஆமேன். நம்ம எல்லாரும் இவ்வளவு பேர் சேர்ந்து ஜெபிக்கிறது பரலோகத்துல பெரிய மகிழ்ச்சியா தான் இருக்கும். அதெல்லாம் நினைக்க கேட்டது எல்லாம் கிடைக்கும். இந்த ஜெபத்துல கேட்டது எல்லாத்தையும் ஆண்டவர் கிளைம் பண்ணுவாரு. எதெல்லாம் நீங்க கேட்கீங்களோ அவ்வளோத்தையும் கிராண்ட் பண்ணுவாரு. டிக் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. நான் அப்படிதான் நம்புவேன். கேட்கறதுக்கெல்லாம் டிக் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. சில இது பெண்டிங்ல இருக்கும், அதையும் சீக்கிரம் என்ன பண்ணுவாரு, டிக் அடிப்பாரு. நான் இப்போ ஆசிரியரா இருந்தாலும் கையை பாருங்க, அந்த திருத்த மாதிரியே கையை அப்படி போயிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த டிக் அடிச்சுட்டே இருப்பாரு. ஒவ்வொரு ஜெப குறிப்பா பாஸ் பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் ஆச்சரியமான பதில் கொடுப்பார். இன்னொரு தடவை கூட வாசிங்க.